அஜித் குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி இந்த படத்தோட திரை விமர்சனம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவை நான் வந்து ஒரு சினிமா ரசிகனா மட்டுமே இதை நான் வந்து ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ வந்து தரப்போகிறேன். ஸோ குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் வந்த ஒரு படம். மார்க் ஆண்டனி எப்படி இருந்தது? அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. மார்க் ஆண்டனி வந்து பார்த்தோம்னா, அது வந்து எஸ்ஜே சூர்யா, விஷால் அவங்களுடைய அந்த கதை களம் டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட படம்னா, ஒரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு பேட்டை அப்படிங்கிற ஒரு படமோ, விஜய் சாருக்கு வந்து அட்லி பல படங்கள் பண்ணியிருப்பார் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக. அது விட ஒரு 10 மடங்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய விருப்பமான நடிகரான அஜித் அவர்களுக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறாரு. எதுக்காக இந்த படம் வந்து நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னா, நான் ரொம்ப வந்து லாஜிக் பார்ப்பேன் அப்படின்னா, லாஜிக் பாருங்கள் தப்பு இல்லை. ரொம்ப லாஜிக் எரர்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் பெருசாக கிடையாது. ஆனால் ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் பேக்டு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, டெஃபினட்டாக நீங்கள் யாரோட ஃபேன்ஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு வேளை அஜித் சாரோட ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களை 200 மடங்கு சாட்டிஸ்ஃபைட்